மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பழங்குடி சமூகத்தை சார்ந்தவரை குடியரசுத் தலைவராக அமர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டியவர் பிரதமர் மோடி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை நடைபயணம் மேற்கொண்ட அண்ணாமலைக்கு ஆடல் பாடலுடன் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பேசிய அண்ணாமலை காங்கிரஸில் தொண்டர்களை விட தலைவர்களே அதிகமாக இருப்பதாகவும் காங்கிரசுக்கு நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை என்று நிர்வாகிகள் கருதுவதாகவும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை காங்கிரஸ் ஆட்சியில் டெல்லியில் அமர்ந்திருந்தான். வாயிலேயே சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி தான். ஆனா உண்மையான சமூக நீதி என்னங்க? ஒரு பழங்குடி இனத்தினுடைய சகோதரி அவர்களுக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக அமர்த்து அழகு பார்ப்பது உண்மையான சமூக நீதி. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை செய்திருக்கிறார். என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான பிரச்சனையை தலைவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள், தொண்டர்கள் எல்லாம் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியே கூட்டம் போட்டு எங்க எம்பி சீட் கொடுக்காது, ஏன்னா அவர்களே வெறுத்து போய்விட்டார்கள். காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்பதை காங்கிரஸ் தொண்டர்களே முழுமையாக உணர்ந்திருக்கிறார். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.